ஹாய் மக்களே! ஒரு சின்ன ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? நேத்து போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கு நெறைய பேர் வந்து அவங்களும் யூட்டிகேரியால வந்து சஃபர் ஆவுறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே நெறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுச்சு. எவ்வளோ விஷயம் ட்ரை பண்றதுக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சுச்சு. ஸோ ஒருத்தவங்க எனக்கு மெயினா டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ரெமெடி வந்து சொல்லியிருந்தாங்க. அத பத்தி நாங்க டீட்டெயில்டா இந்த லாங் வீடியோல போட்டிருக்கோம். மறக்காம அத செக் பண்ணுங்க. ஸோ அது வந்துட்டு யாரும் வந்து இனிஷியலா ட்ரை பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த யூட்டிகேரியா அப்படிங்கிறது வந்து பர்த்லேருந்து யாருக்குமே வராது. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு விஷயம்னால வந்து இடையில நமக்கு லைஃப்ல ட்ரிகர் ஆகுற ஒரு விஷயம். ட்ரிகர் ஆயிருச்சுன்னா, அது வந்து எந்த ஃபுட் ஐட்டம்னால, இல்ல ஸ்ட்ரெஸ்னாலயா, இல்ல வந்து சுத்தி இருக்க அட்மாஸ்பியர்னாலயா, ஹீட்டு, கோல்டு இந்த மாரி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து எந்த ரீசன்னு எந்த டாக்டரும் கரெக்ட்டா சார்ட் அவுட் பண்ணி சொல்ல மாட்றாங்க. நம்ம இனிஷியலா நம்மளாவே செக் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சா, அதுவும் நம்மளால பண்ண முடியல. இன்னைக்கு நான் ட்ரை பண்றது கண்டிப்பா நடந்துச்சுன்னா, இதுல ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வந்து எல்லாருக்கும் சொல்லுவேன். ஏன்னா, இது எவ்வளோ சஃபரிங்கா இருக்கும்னு நான் வந்து அது ஃபேஸ் பண்றதுனால எனக்கு நல்லாவே தெரியும். ஈவினிங் போல அப்படியே சாமி கும்பிட்டுட்டு, அண்ணா வீட்டுக்கு வந்தோடனே எக்கெல்லாம் தீந்து போச்சு. ஸோ அத வாங்கலான்னு சொல்லி டிஸ்கவரி கார்டன்ஸ் போயிருந்தோம். அப்படியே எல்லாம் வாங்கிட்டு பாபாவ அங்க பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்துட்டு நான் எக்கு சேவை தான் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் சேவை தனியா எடுத்து வச்சுட்டு, அவங்களுக்கு வந்து பட்டர் போட்டு பட்டர் எக் சேவை வந்து பண்ணி குடுத்தேன். கூட வந்து தோசையும் போட்டு அப்படியே சாப்பிட்டோம். ஸோ நைட் வந்து எல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு, எல்லாம் தொடச்சு வச்சுட்டு தான் படுக்கணும். ஏன்னா காக்ரோச் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கிளீனா இல்லன்னா வந்து காக்ரோச் நெறையா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்துட்டு நைட் வந்து எல்லாமே இது பண்ணி வைப்பேன். ஸோ இப்படி தான் என்னோட டே போச்சு மக்களே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.